ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ரிமோட் மார்க்கெட் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம ஐயப்பந்தாங்கலில் ராமச்சந்திரா மெடிக்கல் ஹாஸ்பிட்டலுக்கு நியர்பையில் ஒரு ரீசேல் ஹவுஸ் ஒன்று பார்க்க போகிறோம். மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிற ஒரு ரீசேல் ப்ராப்பர்ட்டி. மெயின் ரோட்லேருந்து நம்ம சைட்டை ரீச் பண்ணுற வழி வரைக்கும் ஃபுல்லாகவே சிமெண்ட் ரோடு போட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி ஒரு நார்த் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி, ஒரு ஸ்ட்ரீட்டோட டெட் எண்டில் இருக்குது. இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற ப்ராப்பர்ட்டி ஒரு திக் ரெசிடென்ஷியல் ஏரியாவில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய இண்டிவிஜுவல் ஹவுசஸ், அப்பார்ட்மெண்ட் ஹவுசஸ்ஸு. ப்ராப்பர்ட்டியோட ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா 24 ஃபீட்டு நார்த் ஃபேஸிங்கில். லேண்டு நார்த் ஃபேஸிங். உள்ளே இருக்கிற வீடுலாம் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங்கில் வரும். ஃப்ரண்ட்டில் ஹாஸ்பிட்டல்ஸ் போட்டிருக்காங்க. இங்கே தென்னை மரம் இருக்கிறதுனால அடிக்கடி மட்டை விழுன்றதுக்காக ஹாஸ்பிட்டல்ஸ் போட்டிருக்காங்க. என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு கார் பார்க்கிங் ப்ளஸ் பைக் பார்க்கிங், ஒரு பெரிய காரை நிப்பாட்டலாம் ப்ளஸ் பைக்ஸும் நிப்பாட்டிக்கலாம். ஸோ இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா 2 போர்ஷனில் 1 BHK ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் கிணறு போட்டிருக்காங்க. நல்ல ஒரு டீசெண்டான ஏரியாவில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட்டாக இருக்குது. ப்ராப்பர்ட்டியோட லென்த்து பார்த்தீங்கன்னா 64 ஃபீட்டு. ஈஸ்ட் ஃபேஸிங்கில் 2 1 BHK ஹவுஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. 2 போர்ஷனாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டியோட ஏஜ் பார்த்தீங்கன்னா 6 இயர்ஸ் ஓல்டு. ஒரு 5 to 6 இயர்ஸ் இந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபுல்லாக ரெனோவேட் பண்ணி ஃபுல்லாக பெயிண்டிங் ஒர்க் எல்லாமே கொடுத்து, இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் ஃபுல்லாக பெயிண்டிங் ஒர்க் கொடுத்துட்டு, ஃபால் சீலிங் ஒர்க் எல்லாம் கொடுத்துட்டு இப்போ சேல் பண்ணலான்னு ஐடியாவில் இருக்காங்க. 2 வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு லிவிங் ஹாலு, நல்ல ஒரு பெரிய லிவிங் ஹாலு, ஒரு டிவி கனெக்ஷனுக்கு அந்த செல்ஃப் அரேஞ்ச்மெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. டோர் ஒர்க் எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக வுட்டன் டோர் கொடுத்துட்டு பெயிண்டிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க. தேவைப்படுற இடத்துல வென்டிலேஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. இப்போ நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான வுடன் டோர் யூஸ் பண்ணியிருக்காங்க. பாத்ரூம்க்கெல்லாம் UPVC டோர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக டைல் ஒர்க் எல்லாமே பக்காவாக இருக்குது. நல்லா கலர்ஃபுல்லான டைல் ஒர்க்கு. ரூம்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லான பெயிண்டிங்கு, ஒரு சைடு டார்க்கு, மற்ற 3 சைடு லைட் பெயிண்டிங் கொடுத்துருக்காங்க. பாத்ரூம்க்கெல்லாம் கலர்ஃபுல்லான டைல் லே ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது கிச்சனுக்கு ஒரு பார்ட்டிஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ கிச்சனில் இந்த மாதிரி கிரானைட் ஒர்க்கு, சிங்க்கு, ஷெல்ஃப் ஒர்க் இது எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காங்க. டைல் எல்லாமே லே பண்ணியிருக்காங்க. வாலில் ஒரு 7 ஃபீட் வரைக்கும் டைல் லே பண்ணியிருக்காங்க. அதிகமாக அந்த ஆயில் படாமல் இருக்கிறதுக்காக குக்கிங் அப்போது. எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன் ஒர்க் எல்லாமே பக்காவாக இருக்குது. தேவைப்படுற இடத்துல ஃபேன் கனெக்ஷன், லைட் கனெக்ஷன் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் நம்ம செகண்ட் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான டோர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக பெயிண்டிங் ஒர்க் எல்லாமே பக்காவாக இருக்குது. வீடு ஃபுல்லாக இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டில் குறிப்பாக சொல்லணுன்னா இந்த மாதிரி கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க, பூஜா டோர் டைப்பு. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா பெல் டைப் டோர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இன்டீரியர் மைக்கா ஃபிக்ஸ் பண்ணி நல்ல ஒரு கலர்ஃபுல்லான ஹவுஸ் தான் இது. இந்த வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் இருக்குது, ஒரு கிச்சன், ஒரு டாய்லெட் இருக்குது. ஸோ பெட்ரூம்க்கு செல்ஃப் அரேஞ்ச்மெண்ட் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. ஒரு சைடு டார்க் பெயிண்ட்டு, மீதி 3 சைடு லைட் பெயிண்ட் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் தான் இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. அதுவும் சென்னை போரூரில், அதுவும் இந்த ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜுக்கு ரொம்ப நியர்பை லொக்கேஷனில், அதாவது 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ இன்வெஸ்ட் பண்ணுறவங்க தாராளமாக வாங்கி போடலாம். இந்த 2 போர்ஷனையும் ரெண்டுக்கு விடலாம். இல்லை ஓனாக யூஸ் பண்ணணுன்னா இந்த செகண்ட் வீடை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு ஃப்ரண்ட் வீடை நீங்கள் ரெண்ட்டுக்கு விடலாம். ஸோ 2 பேர் பார்ட்னர்ஷிப்பாக வாங்குறீங்கன்னா கூட வாங்கிக்கலாம். இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனரு. டோட்டலாக லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா 1560 ஸ்கொயர் ஃபீட்டு. EB கனெக்ஷன் தனியாக காமனாக கொடுத்துருக்காங்க. ஒரு வாட்டர் பைப் கனெக்ஷனும் காமனாக கொடுத்துருக்காங்க. லேண்டோட சென்டரில் ஸ்டேர்கேஸ் கொடுத்துருக்காங்க காமனாக யூஸ் பண்ணிக்கிறதுக்காக. நீங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஏதாச்சும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணால் கூட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுக்குள்ளான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் டிஸ்கிரிப்ஷனில் இந்த ப்ராப்பர்ட்டி பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ப்ராப்பர்ட்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1 crore கோட் பண்ணுறாங்க. அப்ரூவ்டு ப்ராப்பர்ட்டி. டோட்டல் லேண்ட் ஏரியா 1560 ஸ்கொயர் ஃபீட்டு. பில்டப் பார்த்தீங்கன்னா 1000 ஸ்கொயர் ஃபீட்டு. இங்கே லேண்டு மட்டுமே பார்த்தீங்கன்னா 85 to 90 lakhs போகக்கூடிய ஒரு இடத்துல தான் இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகிருக்கு. அப்படி கணக்கு போடும்போது உங்களுக்கு பில்டிங் ரொம்ப மினிமம் அமௌண்ட்லேயே நமக்கு ஃப்ரீயாக கிடச்சிருது. தேவைப்படுறவங்க வீடியோவில் கொடுத்துருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் புதுசாக பார்த்துட்டு இருக்கிறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சைட்டுக்கு போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா க்ராசரி ஸ்டோரு, சூப்பர் மார்க்கெட்டு, டெம்பிள், சர்ச்சு இது எல்லாமே இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க மிஸ் பண்ணிடாதீங்க.